Hello guys, welcome to our channel. Our channel name is Mr. Giant Rider. மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பல்ல டிக்கெட்டுக்கு ஆட்ட மறந்துடாதீங்க. வாங்க, ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு ஒரு ரைட்டுக்கு போகிறோம். ஒரு நல்ல ரைட்டுக்கு. என்ன ரைட்டு ஏது ரைட்டுன்னு நான் விளக்கி சொல்கிறேன். இப்போ நம்ம துருசா வந்து நம்ம முதல் ஆர்வி வந்து மணிக்கோணை பத்துக்கு சிலையம்பரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 9 o'clock வந்து பத்துகேஃபில் மீடா. ஓகே, வாங்க என்னென்ன டீட்டெயில் இன்னும் டீட்டெயிலாக போவோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே காய்ஸ், இப்போ ஜானடுத் அட்டோலில் இருக்கோம். போயிட்டு நம்ம மோட்டருக்கு ஃபியூல் அடிச்சிடுவோம். ஃபியூல் அடிச்சுட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்வி வந்து மணிக்கோணை ஸ்லாம்பரு. ஓகே, நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம வயிற்றுக்கு போடுற முன்னுக்கு நம்ம செல்லத்துக்கு போட்டுருவோம். அப்போ தான் அவருக்கு சரியாக இருப்பாங்க. ஓகேயா, காலையிலே ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஸோ இங்கே வந்து ஜானடுத்த பம்ப் ஸ்டேஷனு இவங்க அழுக்கு கொந்தன் காராக்களா. ஸோ அந்த சேவையில் பாருங்களேன், ஃபுல்லி தமிழவங்க தான் அன்றைக்கி. ஸோ பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் டு தெம். நம்மளுக்கு ஒரு பெருமை, அவ்வளோதான். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ நம்ம இப்போ டேக் மூவ் பண்ணுறோம். ஓகேயா, கிளம்பியிருப்பாங்க, இன்னும் அது தெரியாது உங்களுக்கு. ஓகே காய், நம்மளுக்கு இன்னும் ஒரு 8 kilometer இருக்குது. ஸோ முதல் ஆர்விக்கு போயிடுவோம். வானம் எட்டுற மாதிரி இருக்குது. முருகா, நீங்கள் நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும். நீங்கள் தான் துணையாக இருக்கணும், சரியாப்பா? மழை வேலை பெஞ்சிடக்கூடாது, அதுதான். மணிக்கோணை ஒரு ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம் பத்திகேஃப்க்கு. ஸோ பைக்கர்ஸ் பினிக் பைக்கர்ஸ் வந்து எல்லாமே வந்தாச்சு. ஸோ ஷான் தம்பி எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ இப்படி இப்படி போயிட்டு அந்த டிராஃபிக்கில் இந்த டிராஃபிக்கில் கட் பண்ணிடுவோம். 2 டிராஃபிக்கில் கட் பண்ணிடலாம். இப்படியே போயிட்டு பீச்சை பக்கம் எடுத்து டிராஃபிக் ஆகிட்டு சொத்து பக்கெடு. நிற்கலாம். அடுத்தது காராட்டூர். காராட்டூர் தான் மெயின். அப்படி யாராச்சும் விட்டுட்டீங்கன்னாலும் லொக்கேஷன், ஸ்கூலோட லொக்கேஷன் கூட நேராக வந்துடலாம். ஸோ லெட்ஸ் இட் பிரதர்ஸ். ஓகே, ஒரு ஷார்ட் ப்ரஷிங் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பினிக்ஸ் பைக்கர்ஸ் இருக்குது. ஓகே, காராக்கு போகிற மண்ணுக்கு பெட்ரோல் செல் இருக்குல்ல, நம்ம பக்கத்தில் செல்லு கோசமாக இருக்கும். அங்கே எண்ணெய் ஊற்றிடுவோம். அங்கே எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் டோல் தண்ணி அங்கே எண்ணெய் குடிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, நிறைய கிளம்புமா? கஜேன் யார் லீட் பண்ணுறா? யார் மாஸ்டர்? கஜேன் நீங்கள் லீட் பண்ணுங்க. முன்னுக்கு கடைசியாக வந்து யாரு? இவர் தான் கடைசியாக வருவார். ஸோ இவர் யாரும் வெட்டி, ஐ மீன் இவர் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களா கடைசி வரைக்கும்? காராக் டோனில் வெயிட் பண்ணிடுவோம். வேகமாக போனால் போக பிரச்சனை. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைனா எனக்கு கை தூக்கிடுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிடுவோம், செல்லில் எண்ணெய் ஊற்றிடுவோம். கரெக்ட். மின்னுக்கு இங்கே செல்லிலே ஊற்றிடுவோம். பெட்ரோல் ஃபுல்லாக இருக்கும், செல்லுக்கு போயிடுவோம். அங்கே இதுக்கு எனக்கு எக்ஸிட் பண்ணுறப்ப வாங்க ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருவோம். ஓகே காய்ஸ், ஷார்ட் ப்ரஷிங் முடிஞ்சு. ஸோ இப்போ பத்திகேஃப்லேருந்து எல்லாம் மீட்டப் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து எஸ்ஏக்கு ஸ்ரீ தெலுப்பாங் ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு சேரிட்டி ரைடு. ஸோ இப்போ வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ, தென் டேக் அ மூவ். ஓகே, அதான் கிளம்புறோம். பத்திகேஃப்லேருந்து எல்லாம் கிளம்பியாச்சு. ஓகே, காலையில் அவ்வளோ டூரிஸ்ட் பத்திகேஃபில். ஓகே guys, ஸோ இப்போ பத்திகேஃபில் வெளியே பூந்தாச்சு. ஸோ
புகேன் லீட் சாரி கஜன் லீட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்ருவோம். Kajin. Holy shit. Matai. மழை சரியான மழை. கோப்ரோ நான் கழட்டி வைக்கிறேன். ஓகே, ரோடு கொண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரில. முருகா அப்பனே. சரியான மழை. பத்திகேஃப்லேருந்து இங்கே பெந்தோங் காராக் டோல் வரைக்கும். ஸோ வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு பிட் ஸ்டாப் போட்டுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எல்லாம் போங்க 3 பைக் கிளம்பல. இல்லை நான் சின்ன பைக் வருது. ஓகே ஸோ கிளம்பியாச்சு. வா ஓகே. எல்லாம் வந்து சங்கர் வரேன்னாங்க, ஜாயின் பண்ணிக்கிறேன்னாங்க. ஸோ கிளம்பியாச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு 26 கிலோமீட்டர் 22 மினிட்ஸ். ஸோ 13 கிலோமீட்டர் போய்ட்டு எக்ஸிட் 813B. எக்ஸிட் 813B. ரிப்பீட், எக்ஸிட் 813B. 13 கிலோமீட்டர். ஸோ பாருங்களேன், மழை பெஞ்சு விட்டுருக்கு, பச்சை பச்சேன்னு இருக்கு. ஸோ 360 டிகிரிஸ் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியல. சரி, மழை. கோப்ரோவே இப்போ தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக காராக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான். கல்யாணம், அது ஃபங்க்ஷனு, இது ஃபங்க்ஷனு, ஃபுல்லாக காராக் தான். இந்த மாதம் எனக்கு காராக் மாதம். நாங்கள் கும்பலாக போல் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இல்லை. பிரித்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து பினிக் பைக்ஸில் லாஸ்ட் மேனாக இருக்கேன். ஸோ அதான் இப்போ போயிட்டுருக்கோம். புகேன் கஜன் வந்து 2 பேரும் லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த வியூ பாருங்களேன். மேகங்க இருக்குது, தக்கச்சிக்கு மின்னல் அடிக்குது, தக்கச்சிக்கு செம்மையா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு.
வேற லெவல். வாரே வா, அந்த காபூஸும் அந்த மலை மறைச்சி அப்படியே பறக்குறது. வா 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 வா, இது டைம் லேப்ஸில் போட்டோமா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். போங்க, நம்மளுக்கு இன்னும் ஒரு 6.5 கிலோமீட்டர். ஸோ நம்ம கம்போங் வில்லேஜ் ரோட்டில் வந்தாச்சு. உள்ளுக்குள்ளே பாதை இது பாருங்க. அந்த காலத்தில் வீடு, அந்த போலீஸோட இது குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. அது சிலப்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸாக தான் இருக்கும். ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைனா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். ஏன் அப்படி கட்டியிருக்காங்கன்னா மழைக்கு எஞ்சி போய் வெள்ளம் இருந்துச்சுன்னா மேலே வரைக்கும் ஏறாது, அதனால தான் அப்படி கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், இது கித்தா தோப்புன்னு நினைக்கிறேன். டொரியா சொல்லி டொரியா 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 ஆஹா டொரியா டொரியா தோப்பு. இங்கே ராவ் ஃபுல்லாக டொரியா தான். நம்மளுக்கு அந்த ஸ்கூல் வந்தாச்சு. அதான் அந்த ஸ்கூலு. இன்றைக்கி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே வேறு, சொல்ல மாட்டேன். அனைவருக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. காலையிலே சொல்ல நினச்சா மறந்துட்டேன். ஃபாதர்ஸ் டே அதுவுமா ஒரு சின்ன ரைட், ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி தானே. ஸோ மாணவர்கள், பள்ளி வாத்தியார் அனைவரும் இங்கே இருக்காங்க. ஸோ பிள்ளைங்களாம் அங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ பள்ளி மாணவர் இருக்காங்க. ஸோ எல்லா பைக்கும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்து கிளாப் பண்ணுறாங்க. அந்த சந்தோஷத்தை மூஞ்சதில் பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க பிள்ளைங்க. இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஈடு கட்டாது, அதுதான் அந்த பிள்ளைங்க. ஓகே, அதுங்களுக்கு வந்து ஒரு ஊண்டுகோலாக இருக்கணும். கிற வந்து நல்லா படித்து நல்லா வந்து நம்மளும் ஒரு நிலைமைக்கு வரணும், இதை மாதிரி பார்க்குறது. ஸோ பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் பைக்கும் வந்தாச்சு. ஓகே, ஸோ எல்லாம் பைக்கும் இங்கே பார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சேர்ந்து ஒரு சின்ன லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு. ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஓடுது. ஸோ வந்து தந்தை தினனால கேக் வெட்டுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். பிரதர் வாசு பிள்ளைங்க அங்கே உட்காந்துருக்காங்க. பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. ஸோ பிள்ளைங்க ஒரு சின்ன ஸ்பீச் அண்ட் தென் கேக் கட்டிங் ஃபார் ஃபாதர்ஸ் டே. கடவுள் வாழ்த்து. எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கும் முன் கடவுளுக்கு முதல்ல நன்றி செலுத்தும் வகையில் ஒரு கடவுள் வாழ்த்தினை பாடவிருக்கின்றோம். அதாவது 5 கரத்தனை தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து பாடலாம். 1 2 3. Happy Father's Day. Yes. Thank you for support from the school. தமிழ் பள்ளிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். Thank you. சரி, தொடர்ந்து நம்முடைய தந்தையர்கள். ஓகே, எல்லாரும் சேர்ந்து கத்தியை பிடிச்சி வெட்ட முடியாது. நாடு தழுவிய அளவிலான பைக்கர்ஸ் குரூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுடன் இணைந்து நம்முடன் கைகோர்த்து கலந்திருக்கும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளியின் வாரியம் மற்றும் பெற்றோர் மாணவ மணிகள் அனைவருக்கும்
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்றைய தினம் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஏனெனில் இன்றே தந்தையர் தினம். அதைவிட முக்கியம் என்னவெனில் ஒன்று கூடி இன்று சேரிட்டி ஷோ, அதுவும் பைக்கர்ஸ் குரூப் அன்பர்கள் பள்ளிக்கு வந்து நம் தமிழ் மொழி மாணவர்கள், தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு நன்கொடை வழங்க வந்துள்ளனர். திரு கணேசன் பைக்கர்ஸ் குரூப்ல உள்ளவரை தொடர்பு கொண்டே இங்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நாம் என்ன செய்தோம்னா அவருடன் தொடர்பு கொண்டு சில பள்ளியில் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் இன்றைக்கே உங்களால் பார்க்க முடியுது. மேலே வைக்கிறோம் மேசையை, நாற்காலிகளை கீழே இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்று கூட வேண்டிய இடம் வந்து மண்டபம் இல்லை. ஸோ பிள்ளைகளுக்கு பள்ளி அளவிலான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மண்டபம் இல்லாததால் எங்களுக்கு பலவிதமான இன்னல்களை நோக்கணும். அதோடு சேர்ந்து நற்பயன்களியா நம்ம பள்ளியில நடத்தாம பள்ளிக்கு வெளியில இருந்து ஒரு சீன மண்டபம். எம்பிகே சார்பில் வந்து 600 கொடுக்குறாங்க நன்கொடை. ஓகே, அடுத்ததாக ஷேடோஃபெக்ஸ் பைக்கர். ஷேடோஃபெக்ஸ் வந்து அரௌண்ட் 500 கொடுக்குறாங்க அவங்க நன்கொடை. ராஜான மேடைக்கு வருங்க. 1770 கொடுக்குறோம். அடுத்ததாக ஃபியோனிக்ஸ் பைக்கர்ஸ் வந்து 1000 ரிங்கிட் கொடுக்குறாங்க. அடுத்ததாக கண்டிவா பைக்கர்ஸ் 1150 கொடுக்குறாங்க. அடுத்ததாக மிக்ஸ் பைக்கர்ஸ் 300 கொடுக்குறாங்க. பீஸ் பைக்கர்ஸ் ஸ்ரீகுணான ஓகே, அவரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. ஈகல் கா மோட்டோ கிளப் சிங்கப்பூர் 2001 கொடுக்குறாங்க. கருடா ஜேபி அண்ட் சிங்கப்பூர் 1002 அவங்க கொடுக்குறாங்க. தருணத்துல முக்கியமான இந்த தருணத்தில் இவ்வளவு ஒரு பெரிய நன்கொடையை பள்ளிக்கு வந்து அளித்த பைக்கர்ஸ் அன்பர்களுக்கு இவ்வேளையில் சிரம் தாழ்த்தி மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க செய்வீங்க, ஒவ்வொரு பைக்கர்ஸ் குரூப்பும் வந்து எங்களுக்கு இத்தருணத்துல கண்டிப்பா உதவி செய்வீங்க என்ற எண்ணத்துல தான் உங்களுடைய உதவியை நாடினோம். ஓகே, நீங்க நாடு தழுவிய நிலையில நிறைய உதவிகளை ஒவ்வொரு மாநில ரீதியாக போய் செய்து கொண்டே இருக்கீங்கன்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். ஓகே, அதே போல எங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பினை வழங்கி இந்த இவ்வளவு பெரிய நன்கொடையை வழங்கியதற்கு மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் இன்னும் நிறைய இந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி எல்லாம் வந்ததுக்கு. ஓகே, இங்கே பார்க்கலாம் ப்ரோக்ராம் முடிஞ்சு. பிள்ளைங்க வந்து எவ்வளோ என்ஜாயாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். ஓகே, பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். ஓகே, bye.
பாருங்கள், வீடியோ நாளைக்கு நாளைக்கு வரும். ஓகே பாய் 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 பாய். எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் 12,000 ப்ளஸ் கலெக்ட் பண்ணாங்க. இட்ஸ் அ குட் கலெக்ஷன். ஓகே, ஸோ பார்ப்போம். அடுத்தடுத்த ரைட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்ம அட்லீஸ்ட் லாஸ்ட் மேன். ஸோ எல்லாம் முன்னுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் மேன். ஸோ அங்கே ஒரு பிட் ஸ்டாப். ஏன்னா பெரிய பைக் எண்ணெய் ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்தோடனே ஜாயின் பண்ணி நாங்கள் தூசா கிளம்பினோம். தம்பியோட முன்னுக்கு பைக் இருக்குல்ல, சோப்பு கலரு Yamaha RS நினைக்கிறேன், படம் மிஸ்டேக்கெல்லாம். அது வந்து டெம்பரேச்சர் வந்து வார்னிங் லைட்டு காமிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபியூஸை கழட்டி விட்டு இந்த நார்மல் ஃபேனில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் மேனு. ஸோ அதாடி இந்த தம்பி வந்து நின்றுச்சு. ஸோ அவங்களும் வந்து செக் பண்ணிவிட்டு இதை இப்போ ஓடலான்னு போயிட்டுருக்காங்க. அதை பின்னால் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இட்ஸ் நார்மல். பைக்கிங் இதில் வந்து நார்மல். நானும் ஒரு 2 காலத்தில் பட்டிருக்கேன். ஆனால் யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது. அதான் என்னோடய ஃபிலோசஃபி. ஏன்னா நான் பட்டிருக்கேன். அதுதான் என்னோடய ஃபிலோசஃபி. கடைசியாக மெதுவாக போனாலும் பிரச்சனை இல்லை. நீ என்ன சைஸி பைக் வச்சுருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஆனால் நம்மளை நம்பி கூட வராங்களா, கடைசி வரைக்கும் அவங்க எல்லாமே வந்துட்டாங்களா, சேஃபாக போயிட்டாங்கன்னு அதை என்றைக்கும் பார்க்கணும். அதுதான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ நல்லது, நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்கங்க, தப்பாக இருந்தால் விட்டுருங்க. ஓகே ஃபைன். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ காராக் கோம்பா டோலுக்கு வர போகிறோம். மழை பெய்யுது திருப்பியும். ஓகேயா, மழை பெய்யுது. ஓகே, ஸோ இதோடு நான் ப்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த ரைட்டில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் பேர் மிஸ்டர் ஜாயின் ரைடர். லைக் பண்ண மாட்டாதீங்க, கமெண்ட் பண்ண மாட்டாதீங்க, ஷேர் பண்ண மாட்டாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளில் டிங்குன்னு ஆட்ட மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வ்ளாக் காய்ஸ். பாய். ஏன்னா நான் கோப்ரோ கழட்டு போகிறேன், மழை பெய்யுது, அதனால தான். காலையிலேருந்து மழை, ப்ளாக் சின்ன தான் எடுத்திருப்பேன். ஓகே பாய் காய்ஸ்.